முதல்ல இந்த தாந்தோன்றி பாபா கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஊரே வந்து இல்ல. பாபா மட்டும் தான் இருந்தாரு. இந்த இடத்துல சொன்னா கோரிக்கை வந்து சீட்டு இருக்கும். அந்த சீட்டு வந்து எழுதி பாபாவினுடைய பாதத்துல வச்சு அதுல காணிக்க வச்சு இந்த இடத்துல கட்டிட்டாங்கன்னா 48 நாளுக்குள்ள அவங்க கோரிக்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நிறைவேறிடும். நமஸ்காரம்மா. நமஸ்காரம் கண்ணா. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் முதல்ல இந்த தாந்தோன்றி பாபா கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஊரே வந்து இல்லை. பாபா மட்டும் தான் இருந்தார். அதுவும் அது வீட்டில், அதுவும் உங்களோட வீட்டில் இருந்தார் குருஜி. ஏன்னா நான் பார்க்கும்போது அப்படியே விபூதி அப்படியே கொட்டி இருந்தது, மனமாக இருந்தது. இந்த இடமே வந்து ஒரு மாதிரி சுபிட்சமாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன், என்ன நடக்குது இங்கே? பாபா என்ன வந்து இப்படி உட்காந்துருக்கிறாரு, இப்படி மலை மாதிரி ஒரு சாக்கு மூட்டை நிறைய விபூதி கொட்டுது, எப்படி வந்தார் பாபா? யார் யார் இந்த இந்த வீட்டுக்குள்ளே வந்தது? ஏன்னா நான் கண் கூட பார்த்துருக்கேன், எப்படியும் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன் இதை. அப்புறம் பார்த்தா இப்போ வந்து நான் பார்க்குறேன், வீடு போய் வீடெல்லாம் நான் எழுதி கொடுத்துட்டோமா, பாபாவுக்கு எழுதி கொடுத்துட்டோமான்னு சொல்லிட்டு இந்த கோயில் பார்க்குறேன், ஒரு சிற்பங்களும் வந்து பேசுதுன்ற சென்ஸ், யார் யாருக்கு என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே டக்குன்னு நடக்குது. ஏன்னா நான் வரும் வழியிலலாம் கேட்டுட்டு வந்தேன். உங்கள் பேர் சொன்னோடனே அவங்களே வந்து வழி காட்டிட்டு, அம்மா இது வந்து நாங்கள்லாம் வந்து கொடுத்து வச்சவங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு அம்மா இருக்காங்க, குருவா பாபா இருக்கார், அப்புறம் தெய்வங்கள், மொத்த தெய்வங்களும் பார்க்காத தெய்வங்கள், யாருமே வந்து கேட்காத தெய்வங்கள், யார் இடத்துலையும் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நான்லாம் வந்து காமக்கியா போகும்போதெல்லாம் தூமாவதியை பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கிறாங்க, ஏன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் வித்யா பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அத்தனை தேவதைகளை பற்றி நான் தெரிய ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப வருஷம் கழித்து இதுக்குள்ளே வரும்போது எனக்கு வேறு மாதிரி ஒரு வைப்பு தெரிஞ்சது.
குருவோட வைப்பை விட குரு வந்து எப்பவுமே சாந்த ஸ்வரூபி இல்லைங்களா? இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருந்தார். இப்போ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த பிரம்மாண்டமானது தெய்வங்களை பார்த்த உடனே நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே நம்ம மக்களுக்கெல்லாம் வந்து எத்த தின்னா பித்தம் திணின்ற ரேஞ்சுக்கு எங்கே யாராவது சொல்லி நாங்கள் வந்து ஓடி போய் அம்பாவை தரிசனம் பண்ணணும், பாபாவை பார்க்கணுன்னா இது எல்லாத்துக்குமான ஒரே இடம் இந்த தாந்தோன்றி பாபா கோயில் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் வந்து அம்மா கிட்டேயும் சிஷ்யர்கிட்டையும் நான் கேட்க போகிறேன். இங்கே வந்தேம்மா, ரொம்ப நமஸ்காரம். வந்த உடனே பார்த்து நிறைய இந்த பிராது எழுதுகிறாங்க, அப்புறம் வந்து நிறைய வந்து மஞ்சளில் வந்து முடிச்சு போடுறாங்க. அதற்கான காரணம் பாபா எப்படி வந்தார் இதுக்குள்ளே அதையும் சொல்லுங்களேன். பாபா வந்து பார்த்தீங்கன்னா 2016 பூமியை பொழந்துக்கிட்டு நம்ம வாசலில் இருந்தார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிக ருத்ராட்சம், சஞ்சீவனி மூலிகை, சொர்ணங்கள் அதோட பாபா வந்து இந்த இடத்துல இருந்தார். அதுக்கப்புறம் தான் பாபாவை வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா நான் காளியே கதின்னு வாழ்ந்து ஒரு சின்ன வயசுல காளி உபாசனை தான். அதுக்கப்புறம் தான் பாபா வழிபாடு பண்ண ஆரம்பிச்சோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் ஒருத்தர் வர, கோரக்கா நீ வந்துட்டியா, இந்த இடம் வந்து சக்தி பீடம், சித்தர்கள் கூடும், இந்த இடம் சாதாரண இடம் இல்லை, 64 தேவதைகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அவர் சொல்லிட்டு கிளம்பின உடனே இந்த இடத்துல நாகம் வந்து பாபாவினுடைய கழுத்தை சுற்றி படம் எடுக்கிறதும், அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாதத்தில் விழுந்து வணங்குறதும் இந்த இடத்துல வந்து தொடர்ந்து இருந்தது. அதுக்கப்புறமா தான் முதலாவதா ஆயுர் தேவியை கொண்டு வந்தோம். ஆயுர் தேவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாது, முதல் ஆலயம் இதுதான். இதுக்கு முன்னாடி இந்த ஆயுர் தேவி வரத்துக்கு முன்னாடி பாபாவனுடைய அங்கத்திலிருந்து உதிரக்கூடிய விபூதியை யாரு சாப்பிட்டாலும் அந்த ரோக நிவர்த்தியாக ஆரம்பிச்சது. கேன்சர் குணமாகறதுல இருந்து, எய்ட்ஸ் குணமாகறதுல இருந்து, இருத நோயில இருந்து, சுகர்ல இருந்து எல்லாமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல இங்க அங்க இருந்து ஆம்புலன்ஸ் ஐசியூ ஃபெசிலிட்டியோட இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. வேண்டுதல் முடிச்சு எதுக்காக அப்படின்னா, ஒரு நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் வரும்போது குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடிச்சு எடுத்து வச்சிடுன்னு சொல்லுவாங்க. காரணம் எதனாலன்னா, அதை எடுத்து வச்சுட்டா நம்ம குலத்துக்கு ஒரு நம்பிக்கை, குலதெய்வத்துக்கிட்ட அதை சேர்த்துட்டோம்னா நம்ம பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு நம்மளால முடிஞ்சது. அது ஒரு 10 ரூபாயோ 51 ரூபாயோ என்ன முடிஞ்சதோ எடுத்து வச்சிருவோம். இந்த ஆலயத்துல பாபாவே குலதெய்வமா இருக்கிறதுனால இந்த இடத்துல அந்த வேண்டுதல் முடிச்ச நம்ம கட்டுறோம். காரணம் எதனாலன்னா, வைணவங்களா இருந்தா கூட அவங்களுக்கு குலதெய்வம் இருக்கு. நான் வந்து பெருமாளே கதின்னு வாழ்றேன், நான் விநாயகர் கூட வணங்க மாட்டேன், வேற எந்த அம்பாலையும் கூட நான் எடுத்துக்க மாட்டேன், பெருமாளையும் லக்ஷ்மியும் தான் நான் பிரதானமா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைணவங்களுக்கு நான் அருள்வாக்கில் பார்த்து காளி குலதெய்வமா இருக்கிறத நான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறேன் எத்தனையோ பேருக்கு. அதை மாதிரி இந்த இடத்துல குலதெய்வம் அற்று போய் வராங்கன்னும் போது அந்த இடத்துல பலன் கிடைக்காது. எந்த மகானை சந்திச்சாலும், எந்த ஆலயத்துக்கு போனாலும், என்ன மாதிரி பூஜை பண்ணாலும் பலன் கிடையாது. குலதெய்வ வழிபாடுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா தெய்வமும். நம்ம எத்தனை தெய்வத்தை வேணாலும் நேசிக்கலாம், ஆனால் குலதெய்வம் ரொம்ப முக்கியம். அதனால இந்த இடத்துல அந்த வேண்டுதல் முடிச்ச குலதெய்வத்துக்கு கட்டுறாங்க. அதான் பாபாவினுடைய கிருபையினால அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. இன்னொரு சின்ன விஷயமா, இப்போ வந்து பாபா வந்துட்டாரு, நீங்கள் குலதெய்வத்துக்காக கட்டுறீங்கன்றீங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வம் தெரியாதவங்க அங்காயை கும்பிட்டா போதும் அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கோயிலில் பாபாவும் இருக்கார், பக்கத்துலேயே அங்காயி சிம்ம வாகினியில் உட்காந்துருக்கா. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே நினச்சேன் குலதெய்வ கோயிலாக இது அப்படின்னு. ஆனால் தெரியாதவங்களுக்கு எல்லாமே இது குலதெய்வமாக எடுத்துக்கலான்றது வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய வாக்கில் தெரிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் பேசுனீங்கம்மா, தயவு செய்து உங்களுடைய அட்ரஸ்ஸு எல்லாமே இப்படி போட்டுட்டிங்கன்னா நிறைய பேர் எதை விடை தெரியாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் விடை தெரியவே இல்லை, அவங்களோட வாழ்க்கை எங்கே போகுது, எந்த திசையில் போகுது, என்ன நம்ம பண்ணுறது சரியா தவறா அப்படின்றதுக்கு நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு ஆன்சராக இருப்பீங்க. இப்போ எத்தனாம் தேதி வரணும் இந்த கோயிலுக்கு, எந்த கிழமையில் வரணும், எப்போ வந்தால் உங்களை தரிசனம் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ரெமெடி நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்களா, அதெல்லாம் எப்போ என்னன்னு சொல்லுங்களேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நித்தியப்படி சண்டியாக நடக்குது. ஒரு நாள் தவறாம 2.25 வருடங்கள் பூர்த்தி ஆயிருக்கு. சண்டி யாகம்ன்றது ஒரு பிரம்மாண்டமான யாகம், அஸ்வமேத யாகத்துக்கு யூக்கலான ஒரு யாகம். ஆனால் அது நிறைய பேர் வந்து ஒரு நாள் தான் பண்ணுவாங்கன்னு. நீங்கள் 2.25 வருஷம் பண்ணியிருக்கீங்கன்னா எவ்வளோ பெரிய குரு கருணையிலையும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலையும். ஒரு கும்பாபிஷேகம் போது ஒரு தடவை பண்ணுவாங்க, திருப்பி புனரமைக்கிறாங்கன்னா சண்டி பண்ணுவாங்க. மற்றபடி ஏன்னா அது பொருள் செலவு அதிகம்,
அதே நேரம் அதுக்கு ரொம்ப மெனக்கிடணும். ஆனால் அம்பாள் கருணையினால அவள் வந்து அமர்ந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் 2.25 வருடங்கள் ஒரு நாள் தவறாமல் சாயங்காலம் 5 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் யாகம் போகுது. இந்த இடத்துல எந்த நேரம் வேணாலும் வரலாம். அதாவது காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஆரம்பித்து மதியம் வந்து 12 வரைக்கும் நட திறந்திருக்கும். அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். காலையிலையும் இந்த இடத்துல வந்து யாகம் நடக்குது. விசேஷமான நவாவரண பூஜை நடக்குது இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன கவலை இருக்குது, என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னும் போது ஒரு ஆலயத்துக்கு போகிறோம். ஆலயத்துக்குள்ளே நுழையிறோன்னும் போது செருப்பை கழட்டி விட்டுட்டு உள்ளே போகும்போது அப்படியே புல்லரிச்சு ஓடுவோம். என் கவலையெல்லாம் சொல்லிடணும், என் கஷ்டத்தெல்லாம் சொல்லிடணும். சில பேர் கதறி அழுதுருவாங்க, சில பேர் அந்த இடத்தினுடைய சூழல் அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேர் நாட்டத்தில் என்ன சொல்லுவாங்க, இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதா, நானே இந்த மாதிரி ஒரு ஆலயம் கட்ட மாட்டேனா அப்படின்னு ஏங்குறவங்களும் உண்டு. இந்த இடத்துல ஒரு அற்புதம் என்னன்னா, இது முச்சந்தி. இந்த முச்சந்தின்ற இடத்துல காளி, பைரவி, சந்தி 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் முச்சந்தியை நோக்குறாங்க. காளிங்கிறவளை வந்து ரூபமாகவும், பைரவின்றவளை சூலமாகவும், சந்திங்கிறவளை அருவமாகவும் இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். உள்ள நுழையக்கூடிய பக்தர்கள் அந்த காளி, பைரவி, சந்தி இடத்துல திஷ்டி தோஷங்கள் நிவர்த்தி செய்ய முள்ளு சங்கையும் எலுமிச்சம் பழத்தையும் கொடுத்து திஷ்டி தோஷ நிவர்த்தி பண்ணி முகம் கை கால அலம்பினதுக்கு அப்புறம் தான் இங்க பாபாவை பார்க்கறதுக்கே அனுமதி. இந்த இடத்துல அப்படி ஒரு விசேஷத்தை பாபா அமைச்சு கொடுத்துருக்கார். குரு வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த ஆலயமே கண்டி குரு அருளால திருவருள் இந்த இடத்துல அந்த ஒரு தன்மை மட்டும் இல்லாம இந்த இடத்துல உள்ள ஒரு விசேஷம். நேராக கோயிலுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு சங்கல்பம் இங்கே இலவசம். அதுவும் வெண்கடுகை வைத்து சங்கல்பம் பண்ணுவாங்க. காரணம் எதனால அப்படின்னா, எந்த பக்தருமே இந்த இடத்துக்கு வரும்போது அவங்க வலி, வேதனை, கஷ்டங்கள் இமிடியேட்டாக நிவர்த்தி ஆகணும். ஏன்னா இது கலியுகம், ஃபாஸ்ட்டாக ஓடுறோம். அதுக்கு இமிடியேட் சொல்யூஷன் கிடைக்கணும். சித்தர்கள் முறையில் மணி, மந்திர, ஔஷதம் இதுதான் இங்கே பிரதானமாக வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரிஷிகள் முறையும் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா தத்த பரம்பரையை சார்ந்ததுனால அந்த முறையும் நாங்கள் பண்ணுறோம். எப்போ வந்தாலுமே அவங்க குறைய இந்த இடத்துல சொன்னால் கோரிக்கை வந்து சீட்டு இருக்கும். அந்த சீட்டு வந்து எழுதி பாபாவினுடைய பாதத்தில் வச்சு அதில் காணிக்க வச்சு இந்த இடத்துல கட்டிட்டாங்கன்னா 48 நாளுக்குள்ளே அவங்க கோரிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறிடும். அதே நேரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள் உலக வழக்கத்தில் மறைக்கப்பட்டு வழிபாடற்று கலியுகத்தில் தோன்றின முதல் ஆலயம் இதுதான். வேற எங்கேயுமே இவங்களுக்கெல்லாம் ஆலயம் கிடையாது. புனேல சத்ரபதி சிவாஜிக்கு வந்து குலதெய்வமா இருக்கக்கூடிய தெய்வமே இங்கே இருக்கு. புனேல இருந்து வேன்லாம் வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்து பொங்கல் வச்சு மொட்டை அடிச்சுட்டு கிளம்புறாங்க இந்த இடத்துல. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு. ஆனா நீங்க வரணும், அவ்வளவுதான். நீங்க வந்து கண்மூடித்தனமா எங்கெங்கயோ சினிமா, டிராமா, பீச்சு அங்கே எங்கேன்னு நம்மளோட ஆசைகள் வந்து வேறு மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த ஃபோனை வச்சோன்னா நம்ம வந்து இந்த ஃபோனில் என்னென்ன கிடைக்குமோ அது தேடி தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு விடிவு காலம் இருக்குது. இங்கே நம்ம இங்கே மறைமலை நகர் தாந்தோன்றி பாபா கோயிலுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட எல்லா அப்படி கட்டிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுமே கட்டாயிட்டு உங்கள் வாழ்க்கை வந்து சுபிட்சமாக இருக்குன்னுட்டு நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தேவதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய எந்திரங்கள், பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும்னா கூட இங்கே வழியிலே சிருஷ்டியோட டிவைன் ஷாப் இருக்குது மறைமலை நகரில். இறங்கி நின்று வாங்கி உங்கள் வீட்டில் போயிட்டு அது எல்லாமே செய்யுங்க. சூப்பராக இருப்பீங்க. உங்கள் வாழ்வு வந்து இனிமேல் வெற்றி 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 தான். தேங்க்யூ.